சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் இல்லத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை உன்னிடம் நான் ஒப்படைக்கப் போகிறேன். இத்தனை நாள் உன்னை விட்டு விலகி இருந்த உன் துணையும் உன் துணையின் இல்லத்தில் இருக்கும் உன் மாமியாரும் இன்று உன்னை தேடி வரப்போகிறார்கள். எதற்காக தெரியுமா? உன் இல்லத்தில் வந்து நியாயத்தை கேட்ட வருகிறார்கள். உன் துணையும் உன் துணையின் தாயாரும் என்ன நியாயம் கேட்கப் போகிறார்கள். அவர்களே நியாயம் இல்லாமல் அநியாயமாய்த்தான் நடந்து கொண்டார்கள் என்று நீ இப்பொழுது சொல்லலாம். ஆனால் தவறு என்பது அவரிடத்திலும் இருக்கிறது. நான் தவறே செய்யவில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. அவர்களிடத்தில் உனக்கு எத்தனை தவறுகள் தெரிகிறதோ அவர்களுக்கும் உன்னிடத்தில் தவறுகள் தெரியும். இப்படி தவறு செய்யாத யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. தெரிந்தோ தெரியாமலோ கூட யாராலும் இருக்க முடியாது. உனக்கு எதிரே நிற்பவர்களிடம் எத்தனை குறைகள் உனக்கு தெரிகிறது. அப்படித்தான் அவர்களுக்கு எதிரே நீ நிற்கும் பொழுது உன்னுடன் இருக்கும் குறைகளும் அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது என்னிடத்தில் குறைகளே இல்லை, நான் தவறே செய்ய மாட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. இப்பொழுது புரிந்து கொண்டாயா அவர்கள் நியாயம் கேட்க வருவது ஏன் என்று? அவர்கள் வந்து கேட்கும் கேள்விகளுக்கு நீ இன்று தலை குனிந்து நிற்கப் போகின்றாய். அப்படி என்ன கேட்கப் போகின்றார் என்று தானே நீ திகைத்து போய் நிற்கின்றாய். அவர்கள் கேட்கும் கேள்விகளும் நியாயமாகத்தான் எனக்கும் தெரிகிறது. தவறும் சண்டையும் எல்லோரிடத்திலும் நடக்கிறது. ஆனால் நான் தவறு செய்து விட்டேன் என்று என் பிள்ளையும் என் உறவையும் உதறிவிட்டு நீ வந்து விட்டாயே. இப்பொழுது உன் இல்லத்தில் உன் தாய்க்கும் உன் தந்தைக்கும் இடையே எந்த பிரச்சனையும் வருவதில்லையா? ஆனால் அதை மட்டும் சரி செய்து கொண்டு உன் இல்லத்தில் தானே நீ இப்பொழுது இருக்கிறாய். அப்படி இருக்கையில் எங்களை மட்டும் நீ ஏன் ஒதுக்கி வைத்து விட்டாய் என்று உன்னிடத்தில் அவள் கேட்கப் போகிறாள். இப்பொழுது நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? சண்டைகள் சச்சரவுகள் நண்பர்களிடத்திலும் எல்லோரிடத்திலும் வருகிறது. பிரியக்கூடிய உறவை சுலபமாக பிரிந்து வருகிறாய். ஆனால் பிரியக்கூடாத உறவை விட்டு ஏன் நீ பிரியவில்லை? இதை அவர்கள் வந்து கேட்கும் பொழுது நீ தலை குனிந்து தான் நிற்பாய். தவறுகள் செய்வதுதான் மனிதனின் இயல்பு. அதை மன்னித்து ஏற்றுக்கொள்வதும் மனிதனின் இயல்பு தான். அதனால் அவர்கள் வந்து கேட்கும் பொழுது அவர்களிடம் நீ மன்னிப்பு கேட்டு அவர்களை ஏற்றுக்கொள்வது தான் உனக்கு நல்லது. இதனை நாள் உன் வாழ்க்கையை தொலைந்ததற்கு ஏதோ ஒரு விதத்தில் நாங்களும் காரணமாகத்தான் அமைந்து விட்டோம். எங்களையும் நீ மன்னித்துக் கொள் என்று தான் உன் துணையின் தாயும் உன்னிடம் வந்து கேட்கப் போகிறார்கள். இந்த மாற்றம் எல்லாம் உடனே ஏன் சாயப்பா நடந்தது? எதற்கு என்னிடம் வந்து அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீ யோசிப்பாய். உன்னை போலவே உன் துணையும் வருத்தத்தில் வாடிக்கொண்டிருக்கிறார். உன் உறவை நினைத்து நீ வேதனையில் தவிப்பதை அந்த தாய் பார்த்து விட்டு தான் உன்னையும் உன் துணையையும் ஒன்று சேர்த்து விட வேண்டும் என்று மன்னிப்பு கேட்டு உன்னை உன் துணையோடு சேர்த்து வைக்க முடிவு எடுத்து விட்டார். இதுதான் உனக்கு அடுத்த கட்டம். அவரோடு சேர்ந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையை தொடர ஆரம்பி. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.